ஸ்ரீ மாத்ரே நமகா. சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி. நான் நிறைய சம்பாதிக்கிறேம்மா, வருமானம் எனக்கு நிறைய இருக்குது, ஆனால் சம்பளம் அன்றைக்கே அது காலியாகிடுது. என்னால் எந்த விதத்துலையும் மிச்சப்படுத்தவே முடியல, பணத்தை சேர்க்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் இன்றைய பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டிய நபர் பெண் தான் இந்த பரிகாரத்தை செய்யவும் முடியும். சமையல் அறையில் உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் ஒரு செப்பு சொம்பை வச்சுட்டு அந்த செப்பு சொம்புக்குள்ளே கொஞ்சம் மஞ்சள் கொட்டி வைக்கணும். தினசரி ₹1 காயின் நீங்கள் போட்டு வரணும். இது என்றைக்கு ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைந்த பௌர்ணமி அன்று ஆரம்பிக்க வேண்டும். அப்புறம் அந்த மாதத்தில் வரக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரத்தை அன்னைக்கு அந்த பணத்தெல்லாம் எடுத்து லக்ஷ்மி தேவிக்கு மல்லிகைப்பூ வாங்கி போடலாம், உங்கள் பீரோவுக்கு மல்லிகைப்பூ வாங்கி போடலாம், பணப்பெட்டகத்துக்கு மல்லிகைப்பூ வாங்கி போடலாம். குல தெய்வத்துக்கோ அல்லது இஷ்ட தெய்வத்துக்கோ கிராம தெய்வத்துக்கோ மல்லிகைப்பூ மட்டும் வாங்கி சாத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பண தேவை பூர்த்தி ஆகுங்க. மேலும் ஆன்லைனில் வருமானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே செலவு பண்ணிங்கன்னா நிச்சயமாக வருமானம் உங்களுக்கு கண்டிப்பாக தங்கவே தங்காது. இன்றைக்கி நிறைய பேர் பணத்தை வீட்டுக்கு கொண்டு வருவதே கிடையாது. சம்பளம் வாங்கினா அப்படியே ஆன்லைன்லேயே எல்லாத்துக்கும் பறக்க விட வேண்டியது. யார் ஒருத்தர் சம்பளம் வாங்கின உடனே கொண்டு சுவாமி கிட்ட வைக்கிறீங்களோ அவங்களுக்கு நிச்சயமாக செல்லும் நிலைத்து இருக்கும். பெரியவங்க கிட்ட கொடுத்து வாங்குறதும் ரொம்ப சிறப்புங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறோம், கை நிறைய சம்பளம் வந்தவொடனே முதல்ல வாங்குறது பிரியாணி. இப்படி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது அசைவ பொருட்களை கண்டிப்பாக வாங்கக்கூடாது. நீங்கள் வாங்க வேண்டிய பொருள் மல்லிகை பொருள், பூ, உப்பு, இனிப்பு, இந்த 3த்தில் ஏதாவது ஒன்று வாங்கலாம். இது 3மே பண்ண முடியலன்னா சேமிப்புக்காக ஒரு அக்கௌண்ட்டில் நீங்கள் பணத்தை டெபாசிட் பண்ணலாம் அல்லது உண்டியலில் போட்டு வைக்கலாம். இப்படி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் பணம் சேருங்க. இந்த பதிவு சம்பந்தமாக எந்த விதமான கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிவிங்க. பின்வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன். நன்றி. சிவாய நம.